வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் தமிழரசு மேகசினோட பிப்ரவரி மாத இதழ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் நிறைய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு தேர்வுக்கு என்ன முக்கியமோ அது மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அப்படிங்கிறது வந்து அலங்காநல்லூரில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்காக உண்டாக்கப்பட்ட அரங்கம், பெருசு. ஓகேங்களா? அதே மாதிரி அயலக தமிழர் தினம் 2024 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்துட்டு எனது கிராமம் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அயலக தமிழர் தினம் வந்து எப்போ கொண்டாடுறோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 12ஆம் தேதி வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த புக்ல பார்க்க வேண்டிய முக்கியமான டாபிக். என்னன்னா, தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக என்னென்னலாம் சிஎம் வந்து பண்ணிருக்காரு, ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். மதுரையில கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அயலக தமிழர் தினம் 2024 விழால எனது கிராமம் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டின் புகழ் மகுடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முத்திரையா இருக்கக்கூடிய இது வந்து கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி. ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல இந்த 3 டாபிக் வந்து பார்த்தலாம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமது முதல்வர் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து போயிருக்காரு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக. ஸோ இதுல நிறைய கதை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ முதலீடுகள் ஈர்க்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம 2030 ஆண்டுக்குள்ள 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை வந்து அடையணும். இந்திய அளவில் ஜிடிபியில் உற்பத்தி திறன்ல வந்து தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இலக்கா வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இலக்கை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும். நிறைய உற்பத்தி திறனை உருவாக்கணும். நிறைய உற்பத்தி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதாவது உள்நாட்டு சந்தையில மட்டும் முதலீடு பண்ணி அந்த வளர்ச்சியை வந்து எட்டது அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்கள தமிழ்நாட்டுல முதலீடு பண்ண வைக்கணும். நிறைய நிறுவனங்களை வந்து ஓபன் பண்ண வச்சு அது மூலயமா வந்து உற்பத்தி திறனையும் பெருக்கலாம், வேலை வாய்ப்பையும் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த வகையில தான் வந்து உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது நடந்தது. ஸோ இதில் வந்து நான் கீழே மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்டோரி எல்லாம் வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க இல்லையா? இப்போ காற்றாலை மின் உற்பத்தி, நீர் மறுசுழற்சியில முன்னணி நிறுவனமா எது இருக்கு அப்படின்னா ஆக்சியானா நிறுவனம் அப்படிங்கிறது முன்னணி நிறுவனமா இருக்கு. அதே மாதிரி உயர்தர வீட்டு கட்டுமான பொருட்களோட உற்பத்தியில முன்னணி நிறுவனம் இருக்கிறது வந்து ரோக்கா நிறுவனம். இந்த மாதிரி ஸ்பெயின் நாட்டுல வந்து உலக அளவுல முன்னணியில எந்த நிறுவனங்கள்லாம் இருக்கோ அந்த நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டுல முதலீடு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ முதலீடு பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 3440 கோடி. இது வந்து லாஸ்ட், அதாவது 5th ஸ்டேஜ்ல வரும். ஆனா இதுக்கு முன்னாடி உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது இல்லையா, கட்டம் 1, 2, 3 அப்படின்னு. ஸோ இந்த டேட்டா தான் வந்து நமக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எதுக்காக கொண்டு வரோம்? 2030க்குள்ள நம்ம தமிழ்நாடு வந்து 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமா வளர்ச்சி பெற்ற மாநிலமா இருக்கணும். ஸோ இந்த டார்கெட்டை வந்து நம்ம ரீச் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல, அதாவது முதல் கட்டம், நீங்க வந்து மெயின்ஸ் எழுதும் போது கட்டம் 1, 2, 3ன்னு போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதினீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்க வந்து மார்க் போடுறதுக்கு. ஸோ முதற்கட்டத்துல வந்து எவ்வளோ முதலீடுகள் அப்படின்னா 1,90,000 சுமார் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. அக்யூரேட்டா வேல்யூ போடணும் அவசியம் கிடையாது டிஸ்கிரிப்டிவ்ல. பட் உங்களுக்கு பிலிம்ஸ்ல கேட்கும்போது அக்யூரேட் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ 1,90,803 கோடி முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு. இது மூலமா 2,80,600 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இரண்டாவது கட்டமா இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து நடந்தது. ஸோ இதுல வந்து மேஜரா வந்து சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் இந்த நாடுகளுக்கு வந்து பயணம் போயிட்டு அது மூலயமா 17,371 கோடி 371 பேருக்கு வேலை வாய்ப்பும், முதலீடு வந்து பார்த்துட்டோம்னா 7,441 கோடிக்கான முதலீடுகளும் ஈர்க்கப்பட்டுச்சு. 3ஆம் கட்டமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சென்னை நந்தம்பாக்கத்துல வந்துட்டு உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது. அதுலயும் வந்து பார்த்துட்டோம்னா 6,64,180 கோடிக்கான முதலீடுகள் அப்படிங்கிறது ஈர்க்கப்பட்டுச்சு. ஸோ இது மூலயமா நேரடியா இருந்தாலும் சரி, மறைமுகமா இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும். 4ஆம் கட்டமா தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, முதலமைச்சர் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு அங்க இன்வெஸ்ட் ஸ்பெயின் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த அந்த நிறுவனங்கள்
கிட்ட பேசி தமிழ்நாட்டுல வந்து முதலீடு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா 3440 கோடி முதலீடு அப்படிங்கிறது வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சோ இவரு சிஎம் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 44 தொழிற்சாலைகளுக்கு வந்து அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. அதுல 27 தொழிற்சாலைகள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா. திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இது மூலியமா 74,754 இளைஞர்கள் மற்றும் மகளிர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இந்த தமிழ்நாட்டோட முன்முயற்சிகளை வந்து பாராட்டி நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற செய்தித்தாள் வந்து செய்தி வந்து வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கக்கூடிய முக்கியமான டேட்டா. ஓகேவா. இப்ப வெளிநாட்டுல இருந்து கம்பெனி வந்து தமிழ்நாட்டுல தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு நிலம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா. சோ அவங்க எந்த லேண்ட்ல வந்து கம்பெனி வந்து தொடங்குவாங்க. சோ அதுக்கு தான் வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில்மயமாக்கறதுக்காக அடுத்த 5 ஆண்டுகள்ல ஒரு 45 ஏக்கர் பரப்பளவுல வந்து நில வங்கி அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்படுது. சோ இந்த 45 ஏக்கர வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்காக வந்து சிப்காட் நிறுவனம் வந்து ஏறத்தாழ 33,484 ஏக்கர் நிலத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா. சோ எப்படினாலும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள இவ்ளோ லேண்ட் வந்து பிடிச்சு அதுல வந்து நிறைய கம்பெனிஸ்களை வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இதோட திட்டமா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. சோ அடுத்து உலகின் முதல் பிரம்மாண்டமான கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் வந்து மதுரையில 62.78 கோடியில வந்து நிறுவியிருக்காங்க. சோ இது வந்து தமிழர்களோட பண்பாட்டை வந்து கட்டி காக்கணும் அப்படிங்கிற வகையிலும் அது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது போக வந்து பாத்துட்டோம்னா இந்த கேலோ இந்தியா ஸ்கீம் இருக்குல்ல. அந்த மாதிரி இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும் இல்ல அதாவது தமிழ்நாட்டு வீரர்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாவும் இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சோ தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நமக்கு பெரிய ஒரு பெரிய பின்னாடி போகணும் அந்த காலம்லாம். சரிங்களா. அந்த குமரிக்கண்டத்துல இருந்து ஆரம்பிக்கணும் தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சோ அந்த தமிழர்களோட பண்பாட்டை சிறப்பிக்க வகையில மதுரையை சார்ந்த இடத்துல வந்து 3 முக்கியமான விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த கீழடி அருங்காட்சியகம். ஓகேங்களா. செகண்ட் ஒண்ணு வந்துட்டு இந்த இது இது அலங்காநல்லூர்ல கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் வந்து கட்டியிருக்காங்க. சோ 3வது ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கலைஞர் விளையாட்டு அரங்கத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்தரலாம். சோ எப்பவும் போல வாடிவாசல் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு நடக்கும்போது அந்த திடல்ல வந்து என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்கு. அது போக காயமடைந்த மாடுகளுக்கு சரி பண்றதுக்கான சிகிச்சை கால்நடை மருத்துவமும், காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு துணை சுகாதார நிலையமும் உள்ளேயே வந்து அமைச்சிருக்காங்க. இது போக 2 அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அருங்காட்சியகத்துல வந்து என்னன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து தற்போது வரைக்கும் அந்த காளைகள் வந்து நம்மளோட வாழ்வியல்ல எவ்வளவு முக்கியத்துவம் வருது அது ரிலேட்டடான புகைப்படங்கள் இது எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. செகண்ட் அருங்காட்சியகத்துல வந்து பாத்துட்டோம்னா நூலகம் ஒளி காட்சி கூடம் அமைச்சிருக்காங்க. சோ காளைகள் பத்தின லைப்ரரிஸ். ஓகேங்களா. நிறைய புத்தகங்களும் ஒளி காட்சி கூடமும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சோ அடுத்து நான் சொன்னேன் இல்லையா 3 முக்கியமான இத வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து கீழடி அருங்காட்சியகம். இன்னொன்னு வந்து இந்த நூலகம். மதுரையில வந்துட்டு கலைஞரோட பெயர்ல நூற்றாண்டு நூலகம் பெருசா எப்படி சென்னையில வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கோ, அதே மாதிரி மதுரையிலயும் ஒரு பெரிய நூலகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 3வதா இந்த ஏறுதழுவுதல் அரங்கம் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சோ இதுல வந்து கொஞ்சம் ஹிஸ்டரி அதாவது போன ஆட்சி காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஏறுதழுவுதலை பத்தி கலித்தொகையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்மளோட தமிழ்நாடு பாடநூல்லயும் வந்து இருக்கு. எழுந்தது துகள், ஏற்றுனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுதழுவுதலை பத்தி கலித்தொகை அப்படிங்கிற நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா. சோ இந்த ஜல்லிக்கட்டு வந்து தடை செஞ்சாங்க. எப்போன்னா 2007ல வந்து தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வாதாடி மறுபடியும் போட்டிகள் வந்து நடத்தப்பட்டது. மறுபடியும் ஜல்லிக்கட்டு வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2017ல சொன்னாங்க. சோ இப்ப 2017ல ஒரு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. மெரினா தமிழர் புரட்சி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அதுக்கப்புறமா இல்ல ஜல்லிக்கட்டு வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பான முறையில ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா. சோ அந்த 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 பாரம்பரியத்தை வந்து நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி தமிழ் வீரர்களையும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு
கான்செப்ட்ல தான் இந்த ஏறுதழுவுதல் அரங்கம் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த எனது கிராமம் அப்படிங்கிற ஸ்கீமு. இது வந்து அயலக தமிழர் தினம் 2024ல இத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அயலக தமிழர் தினம் வந்து என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, ஜனவரி 12. ஸோ இந்த கடந்த 3 வருஷமா தான் செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 12ஆம் தேதி வந்து அயலக தமிழர் தினமா வந்து கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா? இதுல வந்து எனது கிராமம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல வந்து தங்கிட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து தன்னோட கிராமத்தை முன்னேற்றணும். ஸோ நம்ம ஊருக்கு இதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து தன்னோட ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணி அந்த அந்த நிதி உதவி மூலமா தன்னோட கிராமத்தை வந்து முன்னேற்றத்திற்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? உங்க ஊருக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது செய்யலாம். அதே மாதிரி இதோட ரிலேட் ஆகுற இன்னொரு திட்டம் வந்து என்னன்னா, வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம் வந்து என்னன்னா, அதாவது தமிழர்களை பத்தின பண்பாட்டையும், அவங்களோட கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க வந்து பண்பாட்டு சுற்றுலா அப்படின்னு ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து அவங்களோட குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து தெரியும். நம்ம ஊர் எப்படி, நம்மளோட கலாச்சாரம் எப்படின்னு தெரியும். பட் அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்துட்டு அவ்வளவா தெரியாது. ஸோ அந்த குழந்தைகளுக்கும், அந்த இளைஞர்களையும் வந்து பண்பாட்டு சுற்றுலா மூலியமா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ் மண்ணுல என்னென்ன பண்பாட்டு கூறுகள் இருக்கு, என்னென்ன கலை பொக்கிஷங்கள்லாம் இருக்கு, அங்க வந்து ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி கூட்டிட்டு போறதுனால அவங்க வந்து தமிழ்நாட்டை பத்தியும், நம்மளோட பண்பாட்டு கலாச்சாரத்தை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் வந்து வேர்களை தேடி அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ அது மூலியமா அவங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பங்களிப்பு, அவங்களோட தமிழ்நாட்டு முன்னேற்றத்துல ஏதாவது பங்களிப்பு பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா, அவங்க தாராளமா அது வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா, இதுல முக்கியமான டேட்டா என்னன்னா, எப்போ வந்துட்டு தமிழ் வந்து செம்மொழி ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ தமிழ் வந்து செம்மொழி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2004. ஓகேங்களா? 2010ல இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து வெளிநாடு வாழ் தமிழர் நலப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது இந்த இந்த நல வாரியத்துல வந்து பார்த்துட்டோம்னா, ஒரு தலைவரும் 14 உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஸோ வெளிநாடு தமிழர்கள் நல வாரியம் அப்படிங்கிறதுல. ஓகேவா? ஸோ இது மூலியமா அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஊருக்கு வந்து நல்லது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான ஒண்ணு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த விருதுகள், முக்கியமான விருதுகள். இது பிரிலிம்ஸுக்கும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய விருதுகள் வந்து கொடுத்துட்டு வராங்க. திருவள்ளுவர் விருது, தந்தை பெரியார் விருது, அம்பேத்கர் விருது, காமராஜர் விருது, அறிஞர் அண்ணா விருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து 2023ல யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. ஸோ 2024க்கான தந்தை பெரியார் விருது வந்து சூபா வீரபாண்டியன் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது சொல்றேன். செப்டம்பர் 11 வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மகாகவி நாளா நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த டேட்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? செப்டம்பர் 11 வந்து மகாகவி நாளா வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி எழுத்தாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில இலக்கிய மாமணி விருது இதெல்லாம் வந்து நம்ம வழங்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்துட்டோம்னா 2024ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வந்து திரு பாலமுருகன் அடிமை சுவாமி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து 2024க்கான திருவள்ளுவர் விருது. இது வந்து நான் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வரதுலாம் 2003க்கான விருது தான். 23க்கான விருது தான். 2023க்கான பேரறிஞர் அண்ணா விருது வந்து பத்தமடை திரு பரமசிவம் அவங்களுக்கும், பெருந்தலைவர் காமராசர் விருது அப்படிங்கிறது வந்து பாலராமன் அப்படிங்கிறவங்களுக்கும், மகாகவி பாரதியார் விருது வந்து பழனி பாரதி அப்படிங்கிறவங்களுக்கும்,
பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து எழுச்சி கவிஞர் மா முத்தரசு அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. தமிழ் தென்றல் திருவிக விருது வந்து பேராசிரியர் ஜெயசீல ஸ்டீபன் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது வந்து ரா. கருணாநிதி அவங்களுக்கும் வந்துட்டு சிஎம் வந்து வழங்கி சிறப்பு பண்ணியிருக்கார். அதே மாதிரி தந்தை பெரியார் விருது வந்து திராவிட இயக்க கொள்கைகள்ல ஈடுபாடு கொண்டவருமான தந்தை பெரியாரோட பற்றாளருமான விளங்கவர் யாரு அப்படின்னா திரு சுபவீர பாண்டியன். ஸோ இவருக்கு வந்து தந்தை பெரியார் விருது அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தந்தை பெரியார் விருதை வந்து யாரு வழங்குவாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் தான் வந்துட்டு இந்த தந்தை பெரியார் விருதை கொடுப்பாங்க. அதே மாதிரி அம்பேத்கர் விருது வந்து யார் வழங்குவாங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில தான் வந்து இந்த விருது வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவை அதாவது 2023 வந்து அம்பேத்கர் விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மலைவாழ் மக்களோட நலனுக்காக பாடுபட்டவரான பி. சண்முகம் அப்படிங்கிறவர். ஓகேங்களா. இவருக்கு தான் வந்துட்டு அம்பேத்கர் விருது அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான டேட்டாஸ். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த தியாகிகள் தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மொழிப்போர் தியாகிகள் தினம் வந்து என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 25. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து மொழிப்போர் செஞ்சு உயிர் நீத்தவங்களுக்காக மரியாதை வந்து செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ மொழிப்போர் தியாகிகள் தினம் வந்து ஜனவரி 25 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.